அனைவருக்கும் வணக்கம். யுஜிசி நெட் ஜூன் 2025 இந்த தேர்வு எழுதிய நிறைய நண்பர்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது கட் ஆஃப் எவ்வளோங்க சார் வரும்னு சொல்லிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் படத்துக்கு இப்போ முழுசாக பார்க்குறோங்க. ஏன்னா நம்ம இது எக்ஸாம் முடிஞ்சு 10:30க்கும் விட்டாங்க, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டோம். ஒரு சில சேஞ்சஸ் மாறினாலும் இதில் மாறி இது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி தாங்க நான் போட்டிருக்கோம். இதோட அக்யூரசி வந்து பார்த்திங்கன்னா 95%. ஏன்னா முழுதாக வந்து பார்த்திங்கன்னா 100% யாராலையுமே கொடுக்க முடியாது. இது எதை பற்றி பேஸ் பண்ணி சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. இப்போ ஒரு எக்ஸாம் இதில் பொறுத்த வரைக்கும் 2 இருக்குங்க. பேப்பர் ஏ இருக்குது, பேப்பர் பி இருக்குது. பேப்பர் ஏ பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ், இது எல்லாத்துக்குமே காமனான விஷயம். பேப்பர் பியில் வந்து பார்ட் பியில் இந்த அவங்கவுங்க மேஜர் இருக்குங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு கட் ஆஃப் நம்ம எப்படி கணிக்கிறதுனா, இப்போ அந்த 10 மார்க் விட்டுருங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதில் கொஷின் கேட்பாங்க, நம்ம அதை பார்த்து எழுதலாம். இருந்தாலும் அதுலேயுமே ஒரு சில தவறுகள் ஒரு சில பேருக்கு நடக்குங்க. இருந்தாலும் அதை விட்டுட்டு மீதி 90 மார்க் எவ்வளோ கொஷின் இருக்குதோ அதை நம்மளுக்கு இது ரெகுலராக படிக்கிறவங்க பேஸ் பண்ணி இது போகிறதுங்க. இது நம்ம ரெகுலராக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால பிஜிக்கும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இதுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாட்டி எடுப்போம். இதை பேஸ் பண்ணி நம்ம இப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணலான்னு பார்த்தா, நம்மளுக்கு எத்தனை கொஷின் நம்ம இருக்கிற மெட்டீரியல் என்ன சரியான ஸ்டாண்டர்டான புக்கில் வந்து நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது இதில் 50 கொஷினுக்கு தாங்க தெரிய மாதிரி இருக்கும். மீதி 40 கொஷினுக்கு மேலே அது எந்த பேஜில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எக்ஸாம் எழுதுங்களுக்கு தெரியும், அது கடந்த முறை காட்டிலும் இந்த கொஞ்சம் கடினமாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் அப்போ அதில் 40 கொஷின், பேராகிராஃபில் 10 கொஷின், 50 கொஷின் போடும்போது அப்போ பாதி தெரியும், பாதி தெரியாமல் இருக்குங்க. இதில் தெரிஞ்ச கொஷின்ஸ் 5லேருந்து 7 வரைக்கும் தப்பாகும், தெரியாத கொஷின் 7லேருந்து 10 வரைக்கும் சரியாகும். அப்போ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம அடிஷனலாக தெரியாமல் போட்டதுக்கும் நம்ம தெரிஞ்ச தப்பு பண்ணதுக்கும் ஈக்குவலாக இருங்க. அப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 55 கொஷின். அது நான் சொல்கிறது ஆவரேஜாக படிக்கிறவங்களுங்க. ரெகுலராக அதாவது பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்போ 1 மாதம் படிக்கிறவங்க இதெல்லாம் அந்த கணக்கு வர மாட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாதம் 6 மாதம் ரெகுலராக படிக்கிறாங்க பார்த்திங்களா, அந்த ரேஞ்சில் நான் சொல்கிறதுங்க. இப்போ இவங்க பார்க்கும்போது அப்போ 55 கொஷின் வரைக்கும் நல்லா, ஏன்னா இது பெரும்பாலும் இது கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். இது சரியாக இருந்துச்சுன்னா நீங்களே கமெண்டில் பண்ணலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் 50லேருந்து 55 வரைக்கும் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கிலீஷ் கொஷின் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல 50 கொஷின் இருந்துச்சு. இதில் 15லேருந்து 20 கொஷின் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கும். தெரியாமல் போகிறதுக்கு ஒரு 5 கொஷின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தெரிஞ்சதில் தப்பு பண்ணுறது ஒரு 2லேருந்து 3 கொஷின் மாறுங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 70 கொஷினுக்கு மேலே ஆவரேஜாக படிக்கிறவங்க எல்லாருமே எடுப்பாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். 2 விஷயம் கவனத்தில் எடுத்துக்கங்க. இதில் நம்ம 2 விஷயம் ஞாபகத்தை வச்சுக்கணுங்க. ஏன்னா எந்த மேஜர் எடுத்துட்டாலும் எவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணாங்க, எவ்வளோ அப்பீட் ஆகிருக்காங்க, அப்போ எவ்வளோ பேர் இப்போ எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ இதை பேஸ் பண்ணி தாங்க இப்போ எத்தனை பேர் எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் ஆனது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரிசல்ட் வருங்க. இதை பொறுத்த வரைக்கும் தமிழ் பாடத்திற்கான கட் ஆஃபாக இதில் ஒரு சில சேஞ்சஸ் தாங்க வரும், பெரும்பாலும் வரும். ஏன் இந்த கட் ஆஃப் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இப்போ ஒரு சில பேர் ஜேஆர்எஃப் பண்ணலாமா இல்லை அடுத்த எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அது ப்ராக்டிஸாக பண்ணது கூட இதை அட்டன் பண்ணி பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் காலேஜில் படிக்கிறவங்க, எம்ஏ படிக்கிறவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கோசரம் ஜேஆர்எஃப்கோசரம் பண்ணாங்க. அவங்க ஓரளவுக்கு வர மாதிரி இந்த மார்க் மேலே சேஃப் ஜோனில் இருந்தாங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைனா அடுத்த டிசம்பர் சர்க்கிளுக்கு இப்போ இருந்தே ரெடியானாங்க தாங்க பாஸ் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் அன்ரிசர்வ்டுங்க. இதில் பொறுத்த வரைக்கும் ஜேஆர்எஃப் கேட்டகரியில் 83 கொஷின் போடணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் +2 ஆர் -3 வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்க. அதிகபட்சம் 85க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இது 83 +5 இந்த ரொட்டேஷன்லேயே தாங்க இருக்குது. அவங்க ஜேஆர்எஃப்கான பாசிபிலிட்டி இருக்கும். இதே அந்த அன்ரிசர்வ்டு கேட்டகரியிலே வந்து பார்த்திங்கன்னா நெட் கேட்டகரியில் 80 +1 ஆர் -3 இந்த கேட்டகரியில் தான் பாசிபிலிட்டி இருக்குங்க. அதுக்கடுத்து ஓபிசி நான் கிரிமி லேயர். இதில் பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசியில் வர மாட்டாங்க, ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் ஆகி ஓபிசி நான் கிரிமி லேயர் வராங்க. இதில் பொறுத்த வரைக்கும் 80 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப்கான பாசிபிலிட்டி இருக்குது. இருந்தாலும்
இது மினிமம் மார்க் தாங்க. அதிகபட்சம் உங்களுக்கு 82 வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி தாங்க. இருந்தாலும் ரொம்ப அந்த எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்கிறாங்களோ அட்டன் பண்ணிருக்கிறாங்களோ அதை பொறுத்து இது மாறும். அதன் அடிப்படை தான் இது -3ன்னு வச்சுருக்கேன். அதே நெட் கேட்டகரியில் பார்த்திங்கன்னா 73ங்க. 73 கொஷின்ஸ் +2 ஆர் -3 இதில் அவங்களுக்கு நெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 78 கொஷினுங்க. இதில் -3 வரைக்குமே பாசிபிலிட்டி இருக்குங்க. +2 வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நான் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி இப்போ இவ்வளோ மார்க் எடுக்கலாம், இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ அதிகபட்சம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கே தவிர இந்த எத்தனை பேருக்கு அப்ளை பண்ணிருக்கிறாங்க, எத்தனை பேர் அட்டன் பண்ணிருக்கிறாங்க, எந்தெந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் எவ்வளோ பேர், அப்போ எந்தெந்த ரிசர்வேஷன் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டேட்டா இருக்காதுங்க. இருந்தாலும் இது எல்லாமே நம்ம அந்த மார்க் எவ்வளோ கொஷின் ஸ்டாண்டர்டை பொறுத்து இது ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேங்க. சரிங்க. அதுக்கடுத்து எஸ்சி கேட்டகரியில் 70 கொஷின் மேலே இருந்தாவே நெட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இருந்தாலும் +2 அதிகபட்சம் 72 வரைக்கும் போகிறதுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் 66 ஒரு சில இதில் ஏன்னா ரொம்ப ரேராக இது மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் அதனால தான் சொல்கிறேன், இந்த அக்யூரேசி 95% சொல்கிறேங்க. அப்போ இந்த அடிப்படையில் இந்த டேட்டாவுக்கு மேலே தமிழ் படத்தில் யாராருக்கு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த இதில் ஜேஆர்எஃப்க்கோ அல்லது நெட்டுக்கோ வாய்ப்பு இருக்குங்க. இதில் உங்களோட ஒப்பீனியனும் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். இது இந்த வீடியோ கண்டிப்பாக நம்ம இந்த மாதம் எண்டில் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் இதுக்கான ரிசல்ட் வந்துடும். அப்பயும் நம்ம போட்ட கட் ஆஃப் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.